சிறியதை நாங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது இல்லையா? ஈசாயுடைய வீட்டில் சாமுவேல் செல்லும் பொழுது அங்கே 7 சகோதரர்கள் நின்றார்கள். ஆனால் அங்கே யார் இருக்கவில்லை? சிறியவனாகிய தாவீது அந்த இடத்துல இருக்கவில்லை. ஏனென்றால் அந்த சிறியவன் அலட்சியப்படுத்தப்பட்டான். அந்த இடத்துல அவன் அந்த இடத்துக்குள்ளே நிற்பதற்கு தகுதியற்றவன் என்று நினைக்கப்பட்டான். அவனுடைய பெற்றோர்களினாலே நினைக்கப்பட்டான். ஆனால் ஆண்டவர் யாரை தெரிந்தெடுத்து கொண்டாரு? எது தொடக்கமாக இருந்தது? அந்த சிறிய தொடக்கமாகிய தாவீதின் ஊடாகத்தான் ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆண்டவர் கட்டுகின்றார். மத்தேயு 1வது அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய அந்த வம்ச வரலாறை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் என்ன இருக்கின்றது? ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா சாலமோனை பெற்றான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறிலேயே தாவீது இடம்பெறும்படிக்காக அந்த சிறிய புறக்கணிக்கப்பட்ட ஆடுகளை மேய்த்த தாவீதை கொண்டு இஸ்ரவேல் என்கின்ற தன்னுடைய சொந்த ஜனத்தை மேய்க்கின்ற ராஜாவாக அவரை உருவாக்கி அந்த ராஜரீகம் என்றென்றைக்கும் நிலைநிறுத்தும்படிக்கான ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். ஏன் இது முக்கியம் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாங்கள் யோசிக்கலாம். இது ஒரு சிறிய தொடக்கம், இது ஒரு பலவீனமான தொடக்கம், இது ஒரு அற்பமான தொடக்கம். இதை மற்றவர்கள் அற்பமாக பார்க்கலாம், மற்றவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் அந்த சிறிய தொடக்கத்திலேயும் நாங்கள் இதில் ஆண்டவர் செயல்படுகிறார் என்ற அந்த எண்ணம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அவருடைய வல்லமை அந்த சிறிய திட்டத்துக்குள்ளே செயல்படுகிறபடினால இந்த சிறிய தொடக்கத்தை பெரிய திட்டமாக ஒரு மகிமையின் முடிவாக அவர் மாற்றுவார் என்கின்ற அந்த எண்ணம் எங்களுக்கு தேவையானதாக இருக்கின்றது.